வணக்கம், நான் உங்கள் ஃபின்னெக்ஸ் இந்தியா சதீஷ். 19/6/2025 இஸ்ரேல் ஈரானை தாக்க தொடங்கின நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அரௌண்ட் 33% க்ரூட் ஆயிலோட பிரைஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஏறி இருக்கு. அது ஏன் இவ்வளோ விலை ஏறி இருக்குங்கிற காரணத்தோட இன்றைய பங்கு சந்தையோட டீட்டெயில் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரானை தாக்க தொடங்கின பிறகு வெகு சீக்கிரமே இந்த போர் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் இஸ்ரேலை விட ஈரான் இப்போ ஒருபடி முன்னால் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, இந்த வார் எக்ஸ்டெண்ட் ஆகுமோ அப்படிங்கிற அதிர்ச்சியில் க்ரூட் ஆயிலோட ரேட் கடந்த 15 நாளைக்குள்ள 33% ஏறி இருக்குங்க. அதுவும் இஸ்ரேல் ஈரானுடைய நியூக்ளியர் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்தை தாக்க தொடங்கின அந்த நாட்களுக்கு பிறகு 21% இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஏறி இருக்கு. அப்படின்னா இந்த போரால் ரெண்டு நாட்டு மக்களும் எந்த அளவுக்கு இறந்துட்டு இருக்காங்களோ, எந்த அளவுக்கு இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி க்ரூட் ஆயிலை நுகர்வு பண்ணக்கூடிய மற்ற நாடுகள், அதுவும் குறிப்பாக நம்ம இந்தியாவுக்கு இது அசாதாரணமான ஒரு நிலைமையை தான் உருவாக்கியிருக்குன்னு சொல்லணும். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் செஷனில் சொன்ன மாதிரி இந்தியன் ருப்பி ரெக்கவர் ஆகிட்டு இருந்தது, கண்டினியூவாக வீக் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு ₹86.75 வரைக்கும் வீக் ஆயிருக்கு. இப்படியே இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் க்ரூட் பிரைஸ் ஏறிட்டு இருந்துச்சுன்னா இந்தியன் ருப்பியோடைய வீக்னஸ் இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கு தான் சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்படின்னா உள்நாட்டில் நாம நுகர்வு பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் இந்த விலையேற்றம் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஏன்னா பொதுவாக போர் வரும்போது எல்லா மக்களுமே க்ரூட் ஆயிலை தான் பார்ப்பாங்க. ஏறத்தாழ $58.5 ட்ரேட் ஆகிட்டு இருந்த க்ரூட் ஆயில் $64 ஸ்டேபிளாக இருந்துச்சு. இப்போ அந்த 64ங்கிற பிரைஸ்ல இருந்து $77.8 ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இதுதான் மக்களுக்கு பயமுறுத்துற விஷயமா இருக்கு. வரும் காலங்களில் இது கொஞ்சம் ஸ்டேபிளாக குறைஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நம்ம நாட்டிலையும் விலை குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப நாளாக ஸ்டேபிளாக இருக்கு இல்லையா, இது நாம எதிர்பார்க்காத நேரத்தில் விலை உயர்வை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். கடந்த 1-2 நாட்களாகவே மார்க்கெட் இறங்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கும் நம்ம மார்க்கெட் இறக்கத்தில் தான் முடிவடைஞ்சிருக்கு. நிப்டி 19 புள்ளிகள் இழந்து 24,793 செட்டில் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 83 புள்ளிகள் இழந்து 81,361 செட்டில் ஆயிருக்கு. டாடா கன்சூமர், ஏச்சர் மோட்டார், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 1.25% 2% வரைக்கும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனாங்க. அடானி போர்ட், பஜாஜ் ஃபைனான்ஸ், அடானி என்டர்பிரைசஸ்லாம் 1.5% 2.5% வரைக்கும் வீக் ஆயிருக்காங்க. எஃப்ஐக்கள் நேற்றைக்கு 890 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில் வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு உள்ள ரிப்போர்ட்டுக்கு இன்னும் வரல. ஒன்ஸ் வந்துச்சுன்னா நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே நாம சொல்லியிருந்த மாதிரி இந்த மாதத்தில் விமார்ட் ரீட்டைல் மட்டும் தான் போனஸ் இருக்குது. 3:1 போனஸ் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் 23ஆம் தேதி. ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா அஜான் குளோபல் நாளைக்கு ரெக்கார்ட் டேட் ₹10 ₹1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. லட்டு கோபால் 24ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் ₹10 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. எலிட் கான் இன்டர்நேஷனல் 25ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் $10 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. படாம் காட்டன் 27 ஜூன் ரெக்கார்ட் டேட் 10 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை செக் பண்ண வேண்டிய தருணம் இது. அதோட இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் தங்கம் தகதகன்னு தான் மின்னிட்டு இருக்கு. ஒரு அவுன்ஸுக்கு $3,380 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் 24 கேரட் தங்கம் 1 கிராம் ₹10,108 ₹17 விலை ஏற்றத்தில் இருக்கு. 22 கேரட்டை பொறுத்தவரை $9,265 ₹15 விலை ஏற்றத்தில் இருக்கு. இன்னைக்கு முக்கியமான தகவல்கள் அப்படியே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். See you tomorrow, another super topic.